வணக்கங்க. இந்த வாயில்லாத ஜீவன கொல்றதுக்கு இந்த உலகம் எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது பாருங்க. இதுங்க என்னங்க பாவம் செஞ்சது இல்லைங்களா? அ உங்களுக்கு எல்லா கம்பெனிகளே எல்லா பக்கம் பாருங்க. ஃபுல்லா பேங்கு, ஆஃபீஸு எல்லா பக்கம் இதுதாங்க காவல் தெய்வமாட்டம் வெளிய படுத்து கிடக்குதுங்க. நம்ம என்னங்க இதுக்கு அள்ளி அள்ளி நம்ம குடுக்குறோமுங்களா? சாப்பாடு மீதி ஆகிறத கொண்டோய் கொஞ்சம் போடுறாங்க. அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு தாங்க அந்த கம்பெனியே ஃபுல்லுமே காவல் தெய்வங்களாட்டம் படுத்து கிடக்குதுங்க. நான் சண்டே பார்த்தா ஃபுல்லா கம்பெனி லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க தான் ஒவ்வொரு கம்பெனிக்கு முன்னாடி 2 பேர் 3 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கம்பெனிக்கு இவங்க தான் காவலா இருக்கிறாங்க. ஏங்க இத கொல்லணும் அப்படிங்கிறதுனால என்ன நமக்கு என்னங்க இது கொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ம். எத்தனையோ ஒரு மிருகங்கள எல்லாம் வெளிய சுத்திட்டு இருக்குதுங்க. மனித மிருகங்கள். அவங்களையெல்லாம் தண்டனை அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் குடுக்கறது இல்லைங்க. இந்த வாயில்லாத ஜீவன்கள் மேல தான் இத கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு வன்மையா இருக்கிறாங்க. இல்ல கிராமத்துலலாம் பாருங்க, எத்தனையோ பேர் தோட்டங்காடுலையெல்லாம் நைட்டு அவங்களுக்கு இவங்க தான் காவலா இருக்காங்க. சிறுத்தைங்க வருதுங்க, சிறுத்தை புலிங்க வருது, ஆடுகள தூக்கிட்டு போகுது, மாடுகள தூக்கிட்டு போகுது, மனுஷனுங்களையும் தூக்கிட்டு போகுதுங்க. அவங்கலாம் இதுகள நம்பி தாங்க அவங்கலாம் வாழ்றாங்க, விவசாயம் பண்றாங்க. இவங்க இவங்க உழைச்சா தானே அவங்க ஓடி போய் பார்க்குறாங்க. எல்லாம் எந்திரிச்சு போய் பார்த்தா தானேங்க தெரியுது. விவசாயம் பண்ணுறவங்க தாங்க நாங்களும். எங்களுக்கு தெரியுங்க. எங்க எங்க தோட்டத்துக்குள்ளேயும் இதுதாங்க காவல் தெய்வமா எங்களுக்கு இருக்குது. ஏங்க இத கொல்லணும் அப்படிங்கிறீங்க. அப்ப இத கொன்னுட்டா எல்லாத்துக்கும் நல்லா சௌரியமா போயிரும் இல்லைங்களா? இது உழைச்சா நம்ம ஓடி போய் பார்க்குறோம். வெளிய கேட்டுக்கு வெளிய யாராவது நாய் உழைக்குது அப்படின்னா ஓடி போய் பார்க்குறோம். யாராவது வர்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இது எதுவுமே இல்லைன்னு சொன்னா நல்லா யோசிங்க. இது கொல்றதுனால யாருக்குங்க லாபம் கிடைக்கும்? இது ஒண்ணுமே இல்லாம போயிட்டா மட்டும் நம்ம இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட முடியுங்களா? தன்னை போல வீட்டுக்குள்ள யார் இல்லைன்னா பூந்து வருவாங்க, மாடி மேலே ஏறி வருவாங்க. இப்பவே எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கொலையும் இதுவும் பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. இனி இது இல்லைன்னா ரொம்ப சௌரியமா போயிரும் இல்லைங்களா திருடர்களுக்கு எல்லாத்துக்குமே. நான் இல்லைன்னா வாடா போகலாம், 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகலாம், எல்லா வீட்லேயும் போய் இப்போ என்ன வேணா பண்ணலாங்க. பணக்காரங்க எல்லாம் கேமரா இருக்கிறவங்க வைப்பாங்கங்க. நம்ம சும்மா வசதி இல்லாதவங்களாம் ஏங்க கேமரா வாங்கி வீடு வீட்டுக்கு நாங்கள் மாட்டிகிட்டு இருக்க முடியுங்களா? ஏங்க இதை ஏங்க கருணை கூட பண்ணணும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த வாயில்லாத ஜீவன்களை எல்லாத்தையுமே அழிச்சிடணுங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வாயில்லாத ஜீவன்களையுமே எல்லாமே அழிச்சிட்டு நம்ம மட்டும்தான் இந்த பூமியில் வாழணுங்களா?